அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சவியா டைரிஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பீஸா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பீஸாவுக்கு டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது வார்ம் வாட்ரு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கை வச்சா சுடணும், சுடுது அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இந்த வார்ம் வாட்டரில் சுகர் 1 ஸ்பூனும் ஈஸ்ட் 1.25 ஸ்பூனும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆக்டிவேட் ஆக வைக்கிறேன். பார்த்தீங்களா ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு? இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனால் தான் நம்ம டஃப் சூப்பராக ரெடி ஆகி வரும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம டஃப் தான் ரெடி பண்ணணும். நான் இந்த டஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மைதா மாவு 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மைதா மாவில் 1 ஸ்பூன் சால்ட்டும் 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு ஈஸ்ட் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஊற்றுனா மாவு ரொம்ப இதாகிடும், அப்புறம் பரத்தவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்ட் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஈஸ்ட் ஊற்றிட்டுருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். மாவு பிசைய ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்லா டஃப்பு 2ஆக பொங்கி வரும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, டஃப்பு பொங்கி வர்றது. அப்போ தான் பீஸா சாப்பிடும் போது மெதுவாக இருக்கும். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா பிசைய நம்ம கையில் ஒட்டாமல் வரும். அது அளவுக்கு பிசைஞ்சால் கூட போதும். பிசைஞ்ச பிறகு நல்லா மாவு மேலே எண்ணெய் தடவி ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. டஃப்பு ரெடி பண்ணதும் நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த மசாலாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சால்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். சாஸுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் தக்காளியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி பின்னாடி எக்ஸ் மாதிரி கட் பண்ணி 4 தக்காளி போட்டுட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணது அதில் போட்டுட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவான ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். பீஸாவுக்கு தேவையான சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை வதக்கிடலாம். லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா சிக்கன் வேக வேக தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பீஸா சாஸ், தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வெந்த பிறகு நம்ம அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அந்த வடை சட்டியிலேயே லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பல் பூண்டு வெட்டி போட்டுட்டு அப்புறமா அந்த அரைச்ச சாஸை இதுக்குள்ளே போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
பீஸா சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்மளுக்கு பீஸாவுக்கு தேவையான டாப்பிங்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ டஃப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா டபுள் சைஸ் ரைஸ் ஆகியிருக்கு. இதை பார்த்தாலே பீஸா நல்லா வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டஃப்பை பேஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் போடாமையே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை ஃபுல்லாக பிளேட்டில் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நம்ம பீஸாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த கார்னரில் வந்து அப்படியே லைட்டாக நம்ம கையாலேயே அமைக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபோக் ஸ்பூனில் நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஈக்குவலாக வேகும். ஸோ அதனால தான் பீஸா சாஸ், டாப்பிங்ஸ், சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, பிகாஸ் சீஸ் இல்லாமல் என்ன பீஸா. பீஸா ஓவனில் வைக்க போகிறேன். என்னோடய ஓவனில் வந்து பீஸான்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்க ஆக்சுவலி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேஸ் சாஃப்டாக இருக்குது. மேலே சீஸ் அண்ட் டாப்பிங்ஸ் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஹோம்மேட் பீஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி குக்கிங் விலாக் வீடியோஸ் பார்க்க சபியா டைரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.